ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு கீழே வந்தோடனே முத்து, என்னப்பா எதுக்குப்பா நீ வந்துட்டு முதலாளி அம்மான்னு சொன்னேன்னு சொல்லி கேட்டோன்னே, அண்ணா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இப்படி ஒரு கேள்வி நீங்கள் கேட்கக்கூடாதுன்னா, உங்கள் பொண்டாட்டி சண்டை போட்டால் எவ்வளோ நாள் ஆகும் பேச அப்படின்னு சொல்லி கேட்க, 1 வீக் ஆகும்ப்பான்னு சொல்லிட்டாங்க. ஒரு வாரம் 10 நாளாவது ஆகிடும், டென்ஷன் பண்ணுவா அப்படின்னு சொல்ல நான் ஒரே நல்ல சமாதானப்படுத்திடுவேன். அதுக்கு தான் இந்த ஐஸ் இதுவாக புரியல, இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குற போகிற எல்லாத்துக்கும். சரிப்பா இதே ரூட்டை பிடிச்சி ஃபாலோ பண்ணுங்க எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் சமாதான கொடிய புறாவை மெல்ல தூக்கிட்டு வந்து நிற்க, இவங்க விளக்கமாத்த எடுத்துட்டு பத்திரகாளி ஆட்டம் ஆடுற மாதிரியே இருந்தது. இப்போ தெரியுதா பேயாட்டம் ஆடினா எப்படி இருக்கும்னு? இப்படியா நான் ஆடிட்டு இருக்கேன் இவ்வளோ நாளா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்னாச்சுங்கன்னு சொல்லி கேள்வி கேட்க, ஐயோயோ இவங்க ஒரிஜினல் பத்திரகாளியே தான்ப்பா சாமி அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு சமாதானம்ட்டு கொடியை காட்டுறாரு. சமாதானம் கொடியக்கு மட்டும் காமிச்சா போதுமா? எல்லா இடத்துலையும் பொண்டாட்டி இப்படி தான் பேசிட்டு தெரியுறியான்னு சொல்லி கேள்வி கேட்க, உண்மைதாங்க எல்லா இடத்துலையும் 4 ஆண்கள் பொண்ணா சேர்ந்துட்டா பொண்டாட்டியை பற்றி கேவலமாக தான் பேசுவாங்க. இதை விட முக்கியம் என்னன்னு தெரியுங்களா? அதாவது பொண்ணுங்கள்கிட்ட சொல்கிற விஷயம் தான் 4 பேர்கிட்ட சொன்னால் 40,000 பேர்த்துக்கிட்ட போகும்னு இவங்க சொல்லுவாங்க. அப்பெல்லாம் இல்லைங்க, 4 பசங்க சேர்ந்தாலும் இவங்களும் அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் இதை வந்து வெளியே தெரியாத மாதிரி அப்படியே மேனேஜ் பண்ணிட வேண்டியது. பொண்ணுன்னா அப்படி பந்தாடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அதுக்கப்புறம் இல்லம்மான்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு காலில் விழுவாத குறையாக கெஞ்சி இவர் அல்வாவை கொண்டு வந்து கொடுக்க, அல்வாவை பார்த்தோன்னே எப்படி மனசு இறங்கிட்டே உங்களுக்கெல்லாம் போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரியாக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் சரி வாங்க இங்கே உள்ளே உட்காந்து சாப்பிடலாம், இவங்க உட்காந்து உள்ளே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரோகிணி மனோஜ், அதாவது ரோகிணி போய் சொன்னதுக்காக கருங்காலி மாலையை கொண்டு வந்து கொடுத்து சமாதானம் பண்ணுறாங்களாமா. அட மூளை இல்லாத முட்டாளி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம மனோஜை பார்க்க. கடைசியில் பார்த்தா எப்படியோ ஏமாத்திடுச்சுங்க, நீலிக்கண்ணீர்லாம் வடிச்சு ஏமாத்துது. இருந்தாலும் ரொம்ப இவனுக்கு டவுட் வருது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்